ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் பேசணும்னு நினச்சேன். மேனிஃபெஸ்டேஷன் ஃப்ளாஸ். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய தப்புன்னு கூட அதை சொல்ல முடியாது. நம்மளோட அர்ஜென்சி அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்பரேட்னஸ். எனக்கு உடனடியாக காசு வேணும், ஓகேயா? ஸோ உடனடியாக எனக்கு காசு மேனிஃபெஸ்ட் பண்ணும். எனக்கு லோன்லினஸில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. எனக்கு என்னோடய கஷ்டத்தையெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஸோ உடனே அந்த கம்பேனியன்ஷிப், இது எல்லாமே உடனே வேணும் நமக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பொறுமையாக கோச்சிங் சொல்லி கொடுக்குறவங்க இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிக்கிறதில்ல. இன்னொன்று, நம்ம டெய்லி பேசிஸில் இப்போ நம்ம அப்படியே அப்ரோச் பண்ணிடுறோம், கோச்சிங் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அப்படின்னாலுமே அதை டெய்லி பேசிஸில் செய்கிற அளவுக்கு கூட நமக்கு பொறுமை இருக்கிறதில்ல. ஓகே, இன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி ரோஜா செடி நட்டு வச்சா நாளைக்கு பூத்துடணும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம அஃபர்மேஷன் சொன்னோன்னா இன்றைக்கி நைட்டே அது நடந்துடணும். அந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே இருக்கும். அவ்வளோ டெஸ்பிரேட்னஸ், அவ்வளோ நீடினஸ், இது எல்லாமே அட்டாச்மெண்ட்டு. ஓகேயா? அதே மாதிரி ஹெல்த் சரியில்லையா, டாக்டர்கிட்ட போகிறது இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, மாத்திரை மருந்து சாப்பிட்றதெல்லாம் க்யூர் கிடையாது, நம்மளே சரி பண்ணிக்கிறது, ஹீல் பண்ணிக்கிறது தான் க்யூர்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் நாலேஜாக. அதனால் உடம்பு சரியில்லையா உடனே க்யூர் பண்ணிடணும். அதுவும் இன்றைக்கி அஃபர்மேஷன் சொல்கிறோமா, 2 நாள் அஃபர்மேஷன் சொல்கிறோமா, 4 நாள் அஃபர்மேஷன் சொல்கிறோமா, உடனே க்யூர் ஆயிடணும். எதுக்குமே அதுக்கான ப்ராசஸிங் டைம், இயற்கையாக எவ்வளோ ப்ராசஸிங் டைம் எடுக்குமோ அந்த ப்ராசஸிங் டைமே கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷனே அவுட் ஆஃப் டெஸ்பிரேட்னஸ் தான் பண்ணணுன்னே நினைக்கிறீங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என்னை சுற்றி நிறைய பேர் என்னோடய சூழ்நிலை எனக்கு கையாள முடியல, பணத்தை கொடுத்தா தான் அவங்கெல்லாம் என்னை விடுவாங்க, ஸோ அதனால் நான் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்பிரேட்னஸ், எனக்கு வேலை கிடச்சி நான் செட்டில் ஆனால் தான் என்னோடய சூழ்நிலை பீஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா நைங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாருமே என்னை ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு நிரந்தரமான சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லைங்கிற, அதனால் உடனே எனக்கு பிடிச்ச வேலை வேணும், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடணும். ஸோ இப்போது இதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஓகேயா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் தான் இப்போ ஹஸ்பண்டு. ஓகேயா? நீங்கள் இதை யாரெல்லாம் இந்த காணொலியை கேட்டுட்ருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே, நீங்கள் ஆணாக இருங்க இல்லை ஒரு பெண்ணாக இருங்க, யாராக வேணா இருங்க, இந்த ஒரு வீடியோவை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஹஸ்பண்ட். ஓகேயா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயந்தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் அம்மா வீட்டில் இருக்காங்க, நல்லா ஹாப்பியாக ஜாலியாக, அவங்களோட ஃபெமினிட்டியில், அவங்களோட இயல்பில் ரொம்ப சந்தோஷமாக ஹை வைப்ரேஷனில் இருக்காங்க. உங்களை பற்றி கவலை கூட பட்டுக்கல. ஓகேயா? அவங்க இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, அவங்க அம்மா வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு தான் உங்கள் ஒய்ஃப் தேவை. ஸோ நீங்கள் என்னத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதே நினச்சிட்ருக்கீங்க. ஓகேயா? அது நினச்ச மாத்திரத்தில் அது ஹை வைப்ரேஷனில் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, பயங்கர டெஸ்பிரேட்டாக இருக்கீங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு அந்த ஏக்கத்துலேயே தீவிரத்தன்மையிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தான் லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க. ஓகேயா? ஸோ இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உதாரணம் தான், உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டெய்லி லைஃப்பை சொன்னாலாச்சும் உங்களுக்கு புரியுமேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு அது தேவையே இல்லை. அவங்க இருக்கிற இடத்துலேயே சந்தோஷமாக ஹை வைப்ரேஷனில் தான் இருக்காங்க. அவங்க எதுக்கு உங்களை தேடி வரணும்? ஓகே, ஆனால் உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃபை உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஓகேயா? இப்போ யூஸ்வலாக மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் என்ன சொல்லித்தராங்க, விஷுவலைசேஷன் சொல்லித்தராங்க, அஃபர்மேஷன் சொல்லித்தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் உணர்வு நிலையோடு அது கலக்குதோ கலக்கலையோ, ஏன்னா இன்னொரு சென்டென்ஸையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்றாங்களே, ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படின்னு. இப்போ நல்லா ஃபேக் பண்ண கற்றுக்கிட்டீங்கப்பா. உங்கள் உணர்வு நிலையோடு கலக்குதோ இல்லையோ, அந்த விஷுவலைசேஷன் முடிகிற வரைக்கும் அழகாக என் உணர்வு நிலையோடு கலந்த மாதிரி ஃபேக் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஸோ அந்த விஷுவலைசேஷன் முடிகிற வரைக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அதனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேறு அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்கிற வரைக்கும், இல்லை இந்த போனோ டெக்னிக் செய்கிறீங்களா, அந்த டெக்னிக் செய்யும்போது மாத்திரம் அந்த விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் நினைக்கிறீங்களா, அதை நினைக்கும் போது மாத்திரம் உங்கள் உணர்வோடு கலக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஓகேயா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்கள்ல உங்கள் ஒய்ஃபு,
அவங்கள பிடிச்சி தரன்னு உங்கள் வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு வர்றீங்க. அப்போ இழுத்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க வருவாங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்ததுக்காக உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் திருப்பி பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதைத்தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லேயும் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்களே வலுக்கட்டாயமாக ஒரு விஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. நீங்களே அந்த விஷன்ஸையே திருப்பி ஃபேக் பண்ணுறீங்க. மேக் பண்ணுற வரைக்கும் எமோஷன்ஸில் கலந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறீங்க. அஃபர்மேஷன் சொல்கிறீங்க. அது எல்லாமே இந்த ஒய்ஃபை தரன்னு இழுத்துட்டு வர மாதிரி தான். அந்த விஷயம் உங்கள் கைக்கு கிடச்சிருது. ஆனால் கிடச்சதுக்கு அப்புறமா அது உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போ காசே வருதுன்னா அந்த காசோட அருமையை நீங்கள் உணர்றதில்ல. காசு வந்துச்சா எவனுக்கு பட்டுவாடா பண்ணணுமா, பட்டுவாடா பண்ணிவிட்டு அப்பாடான்னு உட்காந்துடுறது நிம்மதியாக. இவ்வளோ பெரிய டென்ஷன் எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சுடா அப்படின்னு அந்த காசுனுடைய உணர்வு, அந்த காசுனுடைய எனர்ஜி அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. ஓகேயா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜியை தான் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் மதிக்கணுமா இல்லையா? ஓகேயா? ஸோ இப்போது இதைத்தான் நம்ம ஃப்ளாஸ், இதைத்தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இது ஒரு வே ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க டே டு டே பேசிஸில். இப்போ இதை நீங்கள் நாலேஜாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போவோம். இதுக்கு பதிலாக இப்போ இதை பார்த்துட்ருக்கவங்க எல்லாரும் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், டெஸ்பிரேட்னஸில். நீங்கள் எல்லாரும் இப்போ இதை கேட்டுட்ருக்கீங்கல்ல, என்னமோ ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறாங்களேப்பா, இந்த வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கேட்டுட்ருக்கீங்களே. இப்போ செகண்ட்ஸ் இதுக்கு வருவோம், இன்னொரு மாடல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வருவோம். இப்போ கேட்டுட்ருக்க நீங்கள்லாம் தான் ஒரு மேன் அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் தேடுற உங்கள் ட்ரீம் லவ்வர் இல்லை உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, அவங்க அம்மா வீட்டில் ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போது இந்த ஆண் ஹஸ்பண்ட் தன்னோட தரத்தை எல்லாம் உயர்த்திக்கிறான். தான் இந்த ட்ரீம் லவரை தான் ஆசைப்படுறான், ட்ரீம் லவரை தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இத்தனை நாள் விட்டுட்டான். இப்போ தான் அவன் உணர்ந்துருக்கான், தப்பு பண்ணிட்டோம், அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இல்லை, நம்ம தான் ஆசைப்பட்டிருக்கோம், ஆசைப்பட்டு தான் நம்மளுக்கு அவள் ஒய்ஃபாக இருக்கா இல்லை நம்ம ட்ரீம் லவராக இருக்கா. அப்போ நம்ம ட்ரீம் லவருக்கு தகுந்த மாதிரி அவள் ரியாலிட்டியில் உண்மையிலேயே நம்மளை தேடி வந்துட்டான்னா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் அவனோட எல்லா ஃப்ளாஸையும் கரெக்ட் பண்ணிக்கிறான். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த தப்புகளை எல்லாம் ஆமாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போய் அவன் ஃபர்கிவ் பண்ண கற்றுக்கிட்டு, அவனை செல்ஃப் கம்பேஷனோடு ட்ரீட் பண்ண கற்றுக்கிட்டு, அவனை செல்ஃப் லவ்வோடு கேர் பண்ண கற்றுக்கிட்டு, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணனால தான் நம்ம ஒய்ஃப் இப்படி நடந்திருக்காங்க, அவங்களும் சூழ்நிலை கைதியாக தான் இருந்திருக்காங்கன்னு ஒய்ஃபையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்போது இவன் இனிமே இருக்கிறதுலையாவது நம்ம ஒய்ஃபுக்காகன்னு இல்லாமல் நம்ம அஸ் அன் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக நம்மளோட குணத்தை நல்லா உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹீல்டு மேஸ்குலைன் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. ஹீல்டு மேஸ்குலைன்லேருந்து டிவைன் மேஸ்குலைன் ஆகிடுறான். ஓகேயா? அப்போது அவன் குணாதிசயம் வயசு உயர்ந்துட்டான் அப்படின்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெண்களெல்லாம் ஆசைப்படுற மாதிரி ஆணாக இருப்பாங்கல்ல, எந்த பெண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு ஆண் கூட இருக்கணும்ப்பா நம்ம அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு அவன் குணநலன்களை உயர்த்திக்கிட்டான். ஓகேயா? அவனோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் அவன் உயர்த்திக்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீ வில் லுக் ஹேண்ட்ஸம். He need not have to be handsome. He'll appear handsome. ஓகேயா? இப்படி இருக்கும்போது இந்த ஒய்ஃபும் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு ஆணை பார்த்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம இவன் கூட இருந்தாலே ஹாப்பியாக இருப்போன்னு அங்கேருந்து அவங்களே பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்படி வரும்போது தான் அந்த ஒய்ஃபு அங்கேயே அந்த ஹஸ்பண்ட் கூடயே தங்குவாங்க. ஓகேயா? அந்த ஹஸ்பண்டும் என்ன செய்யணும், ஒய்ஃபு நம்மளை தேடி வந்துட்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வர்ற வரைக்கும் தான் நிம்பிட்டு பிரயர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு விட்டுறக்கூடாது.
அவனுக்கு தேவை அவனோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அவனோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக அவன் அவனை செல்ஃப் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கான், செல்ஃப் எம்பவர் பண்ணியிருக்கான், அவனை டிவைன் மேஸ்குலைனாக உயர்த்தி இருக்கான். ஸோ அந்த டிவைன் மேஸ்குலைன் தரத்துலேயே இருந்து வாழ கற்றுக்கணும் அவன். அப்போ தான் இந்த ஒய்ஃபு அவன் கூடயே நிரந்தரமாக இருப்பாங்க. அப்படித்தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்களும், நீங்கள் எப்போ டிவைன் குவாலிட்டிஸோடு இருக்கீங்களோ, நீங்கள் எப்போ உங்கள் பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கீங்களோ, உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி அதுவே தேடி வரும். அதுவே தேடி வரும்போது நீங்கள் டிவைன் குவாலிட்டிஸ்லேயே வாழ்க்கையை வாழும்போது உங்ககிட்டயே அது தங்கும். இப்போ காசு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, உங்ககிட்டயே தங்கும். ஓகேயா? இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு யாருக்கும் காசு கொடுக்குறீங்க, பட்டுவாடாலாம் பண்ணி முடிச்சிடுறீங்க அப்படின்னா, பட்டுவாடா பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே ஒரு ஸ்விக்கிலேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணுறீங்க, அவனுக்கு காசு பே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காசு பே பண்ணும்போது உங்களுக்கே ஒரு இப்போ நீங்கள் டிவைன் குவாலிட்டிஸை உயர்த்திக்கிட்டீங்கல்ல, அப்போ முந்தி மாதிரி முணங்கிக்கிட்டோ கஷ்டப்படுத்திக்கிட்டோ காசு கொடுக்க மாட்டீங்க. இப்போ நான்லாம் இருக்கேன்னா கோ வித் லவ், க்ரோ வித் லவ் சொல்லி தான் கொடுப்பேன். அப்போ திருப்பி வர்றது காசு, அதே காசு பல மடங்காக எனக்கு திருப்பி வரும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கும் போது அந்த காசே திருப்பி திருப்பி உங்ககிட்டயே இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு விரும்புது. உங்ககிட்ட இருந்து போகுது காசு, ஓகேயா? திருப்பி உங்ககிட்டயே தங்குறதுக்கு விரும்புது. அப்போ நீங்கள் டிவைன் குவாலிட்டிஸில் இருக்கும்போது தான் எது போச்சுனாலும் திருப்பி பல மடங்காக உங்ககிட்டயே தங்குறதுக்கு விரும்பும். எல்லாமே சொல்கிறேன், ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் உங்கள் குவாலிட்டியை, டிவைன் குவாலிட்டிஸை உயர்த்தி பெஸ்ட் வெர்ஷன் ஆகணுமா, இல்லை டெஸ்பிரேட்னஸ்லேயே இருந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா? யோசிச்சுக்குங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மணியை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேயா? இப்போ மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மணி இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி. நீங்களும் எனர்ஜி, மணியும் எனர்ஜி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு தான் மணின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தூக்கி எல்லாருக்கும் டக்குன்னு காசு கையில் இருந்தால் கண்ணு முன்னு தெரியாமல் எல்லாருக்கும் கொடுத்துட்றீங்க பாருங்கள். அந்த மாதிரி இப்போ சப்போஸ் உங்கள் மணி தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. தெரியாத எவனோடையாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி வைப்பீங்களா? இல்லை கடன் வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக விருப்பமே இல்லாத ஒருத்தங்க கூட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி வைப்பீங்களா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பாதுகாப்பாக எப்படி வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹாப்பினஸ்ஸை எப்படி பெருக்கிறதுன்னு யோசிப்பீங்கல்ல. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் வளர்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிப்பீங்கல்ல. அப்படி தான் அப்போ மணிக்கும் நீங்கள் யோசிக்கணும். மணி இஸ் ஆல்சோ அன் எனர்ஜினா அந்த எனர்ஜியை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும்ல. வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும்ல. கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும்ல. எங்கே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும்ல. எப்படி மணியை மல்டிப்ளை பண்ணணும், எப்படி அதை வெல்த் க்ரியேஷனாக மாற்றணுங்கிறது தெரியணும்ல. எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியணும்ல. ஸோ அப்போது இந்த காசை உபயோகமாக செலவழித்தோம்னா நமக்கும் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், அந்த மணி எனர்ஜிக்கும் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அப்போ இவங்கிட்ட போனாலே இவன் கரெக்டாக நம்ம பிரயோஜனமாக தான் நம்மளை செலவு பண்ணுவான், யூஸ் பண்ணுவாங்கிற ஃபெய்த் மணிக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் திருப்பி மணி உங்களை நோக்கி வரும். இவங்கிட்ட போனோன்னா ஒன்று இவன் பத்திரமா வச்சுருப்பான், இல்லை மல்டிப்ளை பண்ணிப்பான், இல்லை உபயோகமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவான், இல்லை உபயோகமாக தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கிற ஃபெய்த் மணிக்கு வரும். மணி ஆல்சோ இஸ் அன் எனர்ஜி. மணி ஆல்சோ ஹேஸ் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? ஸோ அப்போது எந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னாலும் ஓகே, டெஸ்பரேட்னஸ்லேயே நீங்கள் தரத்தரனே இழுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தரத்தரன்னு இழுத்துட்டு வரீங்கன்னாலே உங்களுக்கு அந்த எனர்ஜியை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அந்த எனர்ஜியை நீங்கள் மதிக்கவே இல்லை. உங்கள் தேவை அதுதான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது. மற்றவங்களோட உணர்வு நிலை, மற்றவங்களோட தாட்ஸு இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கலை. எனக்கு வேணும், எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், எனக்கு இவங்ககிட்ட காசு கொடுத்துட்டா நான் நிம்மதியாக உட்காந்துக்குவேன், என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆனால் போதும். இப்படியே இருந்தீங்கன்னா எந்த விஷயம் உங்களை தேடி வரும்? யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே, தரன்னு இழுத்துட்டு வந்துட்டோம்ல, இப்போதைக்கு நம்ம தேவை இழுத்துட்டு வந்துட்டோம், சரி அது வீட்டுக்கு வந்துருச்சுல்ல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவது வந்த விஷயத்தையாவது ஒழுங்காக பக்குவமாக பாதுகாக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. வந்துருச்சுல்லன்னு தேமையான அதை போட்டுவிட்டு உங்கள் வேலையை சுற்றுறதுக்கு, ரோந்தில் சுற்றுறதுக்கு போயிடுறீங்க. ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு வேணும்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்க. அது இப்போ கிடச்சிருச்சு, வந்துருச்சு. வந்ததை தக்க வச்சுக்கிறதுக்காகவாது உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமாவது இப்போ நீங்கள் இப்போ மணி வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு ஜாப் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஜாபு கிடச்சதுக்கப்புறமாவது நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கணும்ல.
உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும்ல, உங்களோட குவாலிட்டிஸ், பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர்ஸை மாற்றிக்கணும்ல. உங்களை வந்து ஒரு ஹை வைப்ரேஷ்னல் பர்சனாக நீங்கள் உருவாக்கிக்கணும்ல. அதுவும் கிடையாது. தரன்னு இழுத்துட்டு வந்ததோடு சரி, உங்ககிட்ட வந்துருச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு அந்த ஆசை முடிஞ்சு போது அதோடு அதை கண்டுக்கிறதே கிடையாது, விட்டுடுறீங்க. அது எப்படி உங்ககிட்டயே தங்கும்? நீங்கள் எப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதுக்கு வெறுப்பு தான் வரும். நீங்கள் எந்த எனர்ஜியை இழுத்துட்டு வந்திருக்கீங்களோ அந்த எனர்ஜிக்கு வெறுப்பு தான் வரும். திருப்பி உங்கள்கிட்ட இருந்து ஓடி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகே, அப்புறம் அது உங்களை விட்டு போயிடும். திருப்பி என்ன செய்வீங்க? ஐயோ போயிடுச்சுன்னு திருப்பி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கே உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போது மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா, உங்களோட தரத்தை உயர்த்தி நீங்கள் தி பெஸ்ட் வெர்ஷன், டிவைன் வெர்ஷனாக சேஞ்ச் ஆகி நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் அதுவே உங்களை நோக்கி வரணுமா? இதை டிசைட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறது பூரா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இனிமேல் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதாவது உங்களை நீங்கள் எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, டோன்ட் மேனிஃபெஸ்ட். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் போடுங்க, அப்போ தான் எனக்குமே தெரியும் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கா புரியலையாங்கிறது. ஓகே கைஸ், பாய். இது மாதிரி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சிம்பிளாக உங்களுக்கு உணர்த்தி புரிய வைக்க முடியும் அப்படின்னா புரிய வைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.